Hi, welcome to Santoverse. This is another episode of Cousins Talk. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு டீச்சர்ஸ் அண்ட் ட்ராமாஸ். இன்னைக்கு கரண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு தெரில, ஸ்கூல் டீச்சிங்லாம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி தெரியல. பட் நாங்கள் ஒரு டிப்பிக்கல் 90s ஸ்கூலில் படித்த ஒரு கசின்ஸ். ஸோ மேபி இப்போது அடிக்கிறது மட்டும் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் டீச்சிங் ஃபார்மேட்டு ட்ரீட் பண்ணுற வேலை அப்படின்னு தெரில. பட் நம்ம டைமில் இருந்த அவங்க பண்ண டீச்சர்ஸ்டேருந்து நமக்கு கிடைச்ச அடிகள், மற்ற ஃபார்ம் ஆஃப் ட்ராமாஸ், அது இன்னும் வந்து எப்படி லைஃப்பை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணுது, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் சாண்டோ, இது செந்தில். ஹாய் செந்தில். ஹாய் சாண்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைட் டாபிக்னு நான் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் ஹார்ட் டாபிக் தான். ஸோ நீ என்னென்ன டிசைனாக எப்படிலாம் அடிச்சிருக்காங்க உன்னை டீச்சர்ஸ், எப்போல்லாம் அடி வாங்கியிருக்க? டீச்சர்ஸ்ட்டு அடி வாங்கின ஸ்டைல்ஸ் எனக்கு வந்துட்டு என்னென்னா, இது வந்து மோஸ்ட்லி ரொம்ப அப்படியே வித்தியாசமான அடி வாங்கின டீச்சர்ஸ்லாம் இல்லை. 90s எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்காங்களோ அப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த கரெக்டாக இந்த நக்கிள்ஸை வந்து நம்ம டேபிளில் வச்சு ஸ்கேலை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வைக்காமல் இப்படி திருப்பி உடன் ஸ்கேலை வந்து இப்படி திருப்பி வச்சு மட்டார் 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 அடிக்குது. அப்படியே இந்த ரெண்டெல்லாம் வந்து செவந்து கிடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ் சார் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். அவருன்னா அவர் குனியை வச்சு குத்துவார், லிட்ரலாக குனியை வச்சு குத்துவார். எப்படின்னா ஏதோ மார்க் எடுக்கல, ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணல, அப்படி அந்த மாதிரினா, இல்லை கிளாஸில் பேசுகிறோம் அப்படின்னா அவர் கூப்பிட்டு லிட்ரலாக குனியை வச்சு இந்த விரலை இப்படி வச்சு மட்டார்னு முதுகுலேயே குத்துவார். ஒரு மேம்லாம் இருந்தாங்க, ஸ்கேல் வச்சு கன்னத்தில் அடிப்பாங்க, கன்னத்தில் வந்துட்டு மேம் ஸ்டைலு. இன்னொரு இங்கிலீஷ் மேம் வந்து அப்படியே பேசிட்டே சிரிச்சுட்டு இப்படி வந்து அப்படியே இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்கின்னு, அது வந்து என்னோட மேக்ஸ் சார் பண்ணுவார். அவங்க எனக்கு இப்போதான் தெரியுது, அவங்க பேசுனதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷே கிடையாது. வாட்ரா டிண்ட் டூ ஹோம்ஒர்க்கா, யூ வில் ஸ்பீக் இன் கிளாஸா அப்படின்னு. இதுதான் உன் இங்கிலீஷா, இந்த இங்கிலீஷே கேட்டா நான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு உனக்கு அடி வர இது நான் சரியா பேசலன்ட்டு அந்த கில்லர் ஸ்டைல் எப்படின்னா அப்படியே பேசிட்டே அப்படியே இப்படின்னு. எனக்கு வந்து அது வந்து என்னோட மேக்ஸ் சார் பண்ணாரு. மேக்ஸ் எப்போ 9th 10th அந்த டைம்ல. ஐயோ. ஸோ வந்து இப்போ நான் டிஃப்ரெண்டாக அடி வாங்கினதுலாம் வந்து பார்த்தா யூஸ்வலாக சும்மா இங்கே கையில் அடிக்கிறது, ஷோல்டரில் அடிக்கிறது, அதெல்லாம் தாண்டி நான் வாங்கினது வந்து என்னன்னா வந்து ஒரு அடி தான் அடிப்பாங்க, ஆனால் வந்து கை இப்படி வச்சிடணும். ஓகே. ஒரே நேரத்தில் 2 கையிலேயே விடும். ஓகே. ஸ்கேல் தான், ஸ்கேல் இல்ல பெரம்பு, அந்த ஸ்கேல் தான். எங்கதுல இருந்து பெரம்பெல்லாம் கிடையாது, ஒன்லி உடன் ஸ்கேல் தான். ஓ, நீ வாழ்க்கை பெரம்பே பார்த்தது இல்ல? பெரம்பு அவ்வளவா இல்ல, மெஜாரிட்டி வந்து ஸ்கேல் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிக்கில் அடிக்கிறது, முட்டிக்கில் அடிக்கிறது, அப்புறம் எனக்கு சொன்ன கிள்றது. ஓகே. நக்கல்ஸ் கொட்டுறது எங்க ஸ்கூலோட ஸ்டைல் கிடையாது அது. ஓகே. எங்க ஸ்கூல் ஸ்டைல் வந்து ஸ்கேல்ஸ் தான். ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஒரு 4-5 ஸ்கூல்ல படிச்சதால வந்துட்டு எனக்கு வந்து இருந்திருக்கு, எல்லா ஸ்டைலுமே இருந்திருக்கு. ஒரு அந்த சாரே வந்து மாரல் சார் தான். நான் படிச்ச நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அந்த சார் வந்து மாரல் சார் அடிக்கிறாரா? ஆனா அவர் வந்து அவரோட ஸ்டைல் வந்து தலையில கொட்டுறது, நல்லா இறங்கிட்டு கொட்டிட்டு பாரு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், டஸ்டரை கொண்டு எறிகிறது. லைக் அவர் வந்து லிட்டரலி தவிர்வாராமா. அவர் வந்து பசங்க பெஞ்சில் அப்படி வரிசையாக உட்காந்துதானா, இப்போ இங்கே 1 2 3 4 பசங்க உட்காந்துருக்காங்க, 4வது பையன் பேசுகிறான்னா அவர் லிட்டரலி தப்பி அவர் போய் சப்பு அடிப்பார். அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து எனக்கு மறக்கவே முடியாத ஒரு அடின்னா, அந்த அன்னைக்கு நான் கிளாஸில் பேசவே இல்லை. ஒரு லீடர் பொண்ணு வந்து என்ன பண்ணிருச்சு, போர்டில் பேர் எழுதிருச்சு. நான் சொல்கிறேன் நான் பேசவே இல்லை அப்படின்னா, நான் மேக்ஸ் பீரியட் அது, மேக்ஸ் சாரும் வந்துட்டாரு, பேர் எழுதுறவங்களாம் கூப்பிட்றாரு. நான் சொல்கிறேன் சார் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ பேசியிருப்ப, கண்டிப்பாக பேசியிருப்ப அப்படின்ட்டு. என்னன்னா அந்த பீரியடோட ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ஒரு 7-8 பசங்க அந்த ஸ்குவாட்ஸ் பொசிஷனில் உட்கார வச்சிட்டாரு. அப்படியே உட்காந்துருக்கோம் 40 மினிட்ஸ் பீரியடு. ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் அந்த ஸ்குவாட்லேயே இருந்துட்டு கிளம்புன வர அப்படியே சும்மா போக வேண்டியதானே. ஒரு பெரம்பு எடுத்துட்டு விழிச்சுட்டு அந்த 7-8 பேர்த்தையுமே பயங்கரமாக ஒரு ராவி விட்டு போயிட்டாரு. அது பயங்கரமாக தழும்பெல்லாம் ஆகி நெக்ஸ்ட் டே அப்பாலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அளவுக்கு போயிடுச்சு அந்த அடிகள்லாம். ஸோ அது இன்னுமே வந்து ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக தான் இருக்குது. ட்ராமேட்டிக்குன்றதை விட அடிச்சிருவாங்களோ
நம்ம நம்ம ஒன்றுமே பண்ணல. நம்ம இன்னும் ஒரு பேசுறதுக்கெல்லாம் அடியா, கிளாஸ் ரூமில் ஒரு பேசுறதுக்கு அடியான்னு இப்போ யோசிச்சு பார்த்தா நான் நம்மளை இப்படி போய் ட்ரீட் பண்ணியிருக்காங்களே, எவ்வளோ டேக்கன் ஃபார் கிராண்டடாக ட்ரீட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கு கொஞ்சம். நம்மளுக்கு அடி வாங்கின ட்ராமாவோட அவங்க நம்மளுக்கு திட்டினது தான் வந்து பெரிய ட்ராமாவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அசால்ட்டாக வாய்க்கு வந்ததை ஒரு பீரியடுக்கு அப்போ திட்டணுன்றதாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது அது ரொம்ப இம்பேக்ட் ஆகுது, பயங்கரமாக இம்பேக்ட் ஆகுது. அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் வந்து சரியில்லை. அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக, ஆமாம் அவங்களுக்கு கோவம் வருது தான், கோவம் வரதான் செய்யும். டீச்சர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் சேட்டை செய்கிறாங்க எல்லாரும். பட் அப்படி இருந்தாலும் வந்து சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். உருப்பட மாட்டை, தத்தி, மரமண்டை, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை அவங்க வேற யாராவது மேலே காண்டு இருந்து அந்த காண்டு எடுத்து நம்ம மேலே போட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லை, இப்போ நம்ம பார்க்கும்போது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பட் ஆனால் அதை வந்து அது கோ த்ரூ பண்ணும்போது அது ஆக்சுவலி த்ரூ அவுட் இம்பாக்ட் ஆயிருக்கு தான். ஆமாம், எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பாக்ட் ஆயிருக்கு தான். அது வந்து இம்பாக்ட் ஆகலாம் சொல்லவே முடியாது. அதுவும் கொஞ்சம் லைட் ஹார்ட்டட் பர்சனெல்லாம் இருந்தோம் அப்படின்னா, ஆமாம் நம்மளே மாதிரி அன்பு உள்ளங்கள் அது வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சே பல வருஷம் ஆனாலும் வந்து அதோட இம்பாக்ட் வந்து இருக்குதான். நம்ம வந்து சும்மா அந்த லாஸ்ட் டே வந்து வா ஸ்கூல் என்ன ஒரு மெமரிஸ் அப்பெல்லாம் லாஸ்ட் டே பேசினாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு டீச்சர்ஸ் பற்றி யோசிச்சு பார்த்தா டீச்சர்ஸ் மேலே கோவம் தான் வருது. உனக்கு உன் லைஃப்பில் யாராவது நல்ல டீச்சர் அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? இல்லைடா, அன்லக்கிலி எனக்கு வந்து என் லைஃப்பில் ஸ்கூல்ஸ் காலேஜ் எங்கேயுமே அப்படியே என் லைஃபே திருப்பி போடுற அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான டீச்சர்ஸ் அவ்வளோவா இருந்ததில்லை. நான் 9th 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் பிடி சார் வந்து 9th படிக்கும்போது மட்டும் இருந்தார். 10th வேற ஒருத்தர் வந்துட்டார். 9th இருந்த பிடி சார் வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு பேஷன் ஆம்பிஷன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர். என்னன்னா, டே உங்கள் எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும்டா, சாட்டர்டே சண்டே சும்மா டிவி பார்த்து கார்ட்டூன் பார்த்து அப்படி வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று செய்யுங்க. சும்மா ஒரு ஒரு ரிமோட் கார் மோட்டார் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours டெய்லி ஒதுக்குங்க அப்படின்ட்டு. அது வந்துட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் டிப்ளமா படிக்கும்போது எங்களோட ஹெச்ஓடி தான் ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற வேர்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு வேர்டு, டோன்ட் பி யூசர்ஸ் பி கிரியேட்டர்ஸ், அது வந்து இன்னும் அப்படியே மைண்டில் அந்த டோன்ட் பி யூசர்ஸ் பி கிரியேட்டர்ஸ் தான் என்னோட ஹோல் கேரியரு. என்னோட கேரியர் பாத் சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பண்ணுறோம், நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னு. அந்த மொமெண்ட்டு தான் கண்டிப்பாக அதை நம்ம ஒரு யூசர் ஜோனில் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கிரியேட்டர் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிளியராக ஒரு ட்ராக் எடுத்தது வந்துட்டு அதுதான் இம்பேக்ட்ஃபுல்லானா இது 2 தான் இருக்குது. ஆனால் மற்றபடி எந்த காலேஜ்லாம் ஒன்று காலேஜ்லாம் நம்மளை பிடிச்சி இழுத்து பின்னாடி எப்போ நீ இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் வாழப்போ அப்படின்ற மாதிரியான இம்பேக்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலேஜ் கூட பரவாயில்ல, அந்த டைமில் நம்ம வளர்ந்துருப்போம், நம்மளுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு என்ட்ரிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுறது, அது ஷேப் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்கூலில் தான். ஆமாம். ஸோ அதுபடி பார்த்தா எனக்கு வந்து ஒரு டீச்சர் கூட இப்போ சொல்கிற மாதிரி வா இந்த டீச்சர் இருந்தாங்க, இந்த டீச்சர்னால வந்து இது நான் கற்றுக்கிட்டேன். சமுத்திரக்கனி டைப் ஆஃப் சமுத்திரக்கனி டீச்சர் தான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஒரு 2 பேராவது வேணும். ஆனால் வந்து ஒருத்தர் கூட இருக்கிறது இல்லை. ஸோ சேட். அவங்க வந்து எப்படி ஆயிடுதுன்னா, இப்போ நீ வந்து நல்லா படிக்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு 4 பேரை பிடிக்கும், இல்லை 4 டீச்சருக்கு வந்து ஒருத்தனை பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதுவே வந்து நீ ஒரு லாஸ்ட் பெஞ்சராக இருக்க, ரொம்ப சேட்டை செய்கிற அப்படின்னா என்ன ஆயிடும்னா, சரி அவன் ரொம்ப மோசமாக இருக்கான், அவன் நம்ம வழிநடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சில டீச்சர்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதுவும் சில டீச்சர்ஸ் தான். ஆமாம், ஒன்று ஃப்ரீயாக விட்டுருவாங்க, இல்லை சரி அவன்கிட்ட வேற ஏதோ ஸ்கில் இருக்கு போல, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம்னு இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு, சரி அவன் ஒன்றும் உருப்பட மாட்டான்னு விட்டுருவாங்க. இல்லை ஏதோ ஒரு அவன் என்டர்டெயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த பையன் வந்து அந்த டீச்சர் கிட்ட பேச முடியும். கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஆகுது, அவங்க பில்ட் பண்ணி வச்சிடுறாங்க. படிக்கிறவனுக்கு ஆப்வியஸா அந்த ஸ்பேஸ் கிடைச்சிரும்.
படிக்காதவனுக்கும் அந்த ஸ்பேஸ் எப்படியோ அமைஞ்சிரும். ஆமா. அவர் 4 வாட்டி ஸ்டாஃப் ரூம் போவான், 10 வாட்டி பிரின்சிபல் ரூம் போவான். ஸோ அதுல வந்து அது ஒரு பழக்கமாயிடும். இது நல்லா இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் அந்த பேராவது தெரியும். ஆனா வந்து நான் வந்து ஒரு மிடில் பெஞ்சர். ஓகே. மிடில் பெஞ்சரா இருந்து பயங்கரமா இல்லை, எல்லாத்துலயும் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை, அது ஒரு 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவேன். செம்ம சேட்டை செய்யற பையனா அதுவும் கிடையாது. அதுலயே வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், ஐயோ நம்ம வந்து ஏதாவது பண்ணா வந்து மாட்டிப்போம். ஆமா, நான் அந்த மிடில் பெஞ்சர் பத்தி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. லைக் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இல்ல லாஸ்ட் பெஞ்சை பத்தி பேசுறாங்க. இந்த ஆவரேஜா மிடில்ல இருக்கிறவங்கள பத்தி அதுதான் வந்து 80%. ஆனா அதை பத்தி வந்து நம்ம படிக்கும்போது யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆமா, நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டெவலப் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும். ரொம்ப சேட்டை செய்யறவன வந்து அவனை வச்சு செய்யணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஸ்கில்ஸ் இது பார்த்து ஏதாவது ஏற்றி விடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பார்க்கல. நீ இப்போ சொல்றப்ப தான் எனக்கே என்னோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்த பசங்கள்லாம் ஞாபகம் வர்றானுங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்த பசங்கள்லாம் நடு பெஞ்சில் எவன் உட்காந்துருந்தா, இங்கிட்டவன் இருந்தா, இங்க யார் இருந்தான்றது எனக்கு கூட்டத்துல ஒருத்தனா இருந்து மறைஞ்சு பண்ண மாதிரி இருக்கு. ஆமா. பிளஸ் ஆனால் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா அவங்க இன்னும் ரொம்ப பெட்டரா வரலாம். ஆமா, ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியல, ஓகே, பட் as a டீச்சரா வந்து அவங்க எல்லாருக்கும் அவங்க பார்க்கணும், அது வந்து அவங்களோட கடமை. கரெக்ட். அது வந்து பண்ணல பண்றதே இப்ப பண்றாங்களா இல்லைன்னு தெரியல. பட் நான் படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி சொல்றேன் உனக்கு, என்ன மாதிரி அவங்க இம்பாக்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படிக்கிறான் விட்டா லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஏதோ பண்றான், உனக்கு வந்து என்ன? எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அது ஒரு ஆதங்கமா இருக்கிற ஒரு விஷயம் வந்து, நான் ரொம்ப ரொம்ப பயந்த பையனா தான் இருந்தேன். டீச்சர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா பயம் இருக்கும், டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து டீச்சர் கண்ணிலே வரக்கூடாது அப்படி இருந்துன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இருக்கிறடா தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்க லாஸ்ட் பெஞ்சஸ் அடிக்கிறத பார்த்து பயம் வந்துடுது. நம்ம வந்து ஒழுங்காவும் அந்த அளவுக்கு படிக்கல. ஸோ அதனால வந்து படிக்கிறவங்க ஈஸியா மேம் கிட்ட போய் ஜாலியாக பேசிடுவாங்க. நம்ம ஜாலியாக பேசினாலே நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே கொஞ்சம் கம்மியாக இருந்த டைமு ஸ்கூல் டேஸில். அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. ஆனால் வந்து டேலண்ட் இருந்துச்சானா காட்டுறதுக்கே ஒரு ஸ்பேஸே இல்லை. டேலண்ட் இருக்கா இல்லையானே தெரியறதுக்கே நமக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் பயம், என்னோட இன்னும் பயம். நானே வந்து அப்போ தான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி நம்ம 2 பேரும் போய் கேட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஆனுவல் டே வருதோ இல்லை டீச்சர்ஸ் டே ஏதோ ஒன்று வருது, அதுக்கு வந்து டான்ஸு கேட்டு பார்க்கலாம். அந்த டான்ஸ்லாம் ஒன்றும் பெரிய விஜய் ஆடுற டான்ஸு சிம்பா டான்ஸ்லாம் கிடையாது, சும்மா ஏதோ சப்ப ஸ்டெப்பு ஸ்கூலில் அந்த டைமில் என்ன இருக்கும் அந்த மாதிரி தான். என்னோட ஃபுல் கரேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் நான் போய் கேட்டால் அவங்க என்ன சேர்த்துக்கல, முடியாதுன்னு சொல்லி ஆன் த ஃபேஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு செலக்ஷனாவது வைங்கடா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். அதுல ஒரு பெட்டர் லக் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுப்பா அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இயர். அதே நெக்ஸ்ட் இயர் எனக்கு அந்த இயர் தான். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் 2 பீரியட் திங்க் பண்ணி அந்த மேம் வருவாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போய் உட்காந்தா நோப்பா முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து ஏன்னு கேட்டா, ஏன்றதை விட அவங்களுக்கு என்னன்னா வந்து இவன் எதுக்கு ஆடணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்போ வந்து நல்லா படிக்கிறவன் வந்து அவனை ஈஸியா சொல்லி புரிய வச்சிடலாம், அவன் பண்ணிடுவான். அவன் தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமும் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது எதுக்கு புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பவே வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுதான், இப்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து நம்மள இவங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரையாவது பண்ணிருக்கலாம். இப்போ நானே வந்து அப்போ என் மைண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி நம்ம சரியா படிக்கல, வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருந்த டைம். மேபி அவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வச்சு எனக்கு ஆக்சுவலி ஸ்டேஜ் ஏறுறது மெயினா அதுதான். ஏன்னா வந்து ஸ்டேஜ் ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லவே இல்லை, வேற எந்த எதுவுமே கிடையாது ஸ்கூல்ல. வேற எந்த எதுவுமே பேச்சு போட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும். நீ எனக்கு தெரிஞ்சு நீ பேச்சு போட்டி கலந்துக்கிறனாலும் அவங்க வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த நண்பன் சத்யராஜ் மாதிரி யார் நீ அந்த அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆமாம். ஸோ அந்த ஸ்டேஜ் மேபி ஃபஸ்ட் அந்த டைமில் அவன் ஸ்டேஜ் ஏறி இருந்தேன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கே வந்து எனக்கு ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஜ் ஃபியரே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. ஓகே ஓகே. அது வரைக்கும் காலேஜ்லேயுமே வந்து ஒரு ஸ்டேஜில் பேசணும் அப்படின்னா வந்து அந்த ஃபியர் இருந்திருக்கு தான். மேபி அது நிறைய மாற்றிருக்கலாம் அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அதுக்கப்புறம் 11th 12th வந்து ஸ்டேஜ் ஏறி நான் பெர்ஃபார்ம்லாம் பண்ணேன். ஓகேவா? அது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மள கிளாப் தட்டுறாங்க. அது எவ்வளவு ஒரு சூப்பரான ஃபீல். கிளாப் தட்டுறதை விட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லும்போது செம்ம சந்தோஷமா இருக்கு. இது வேற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கு. அது என்னன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிறதுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சுச்சு. டேய் ஸ்கூல்ல நான் ஒரு ஹீரோ பை அப்படின்ட்டாங்க. ஆனா அது அந்த ஒரு யங் ஏஜ்லயே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் எல்லாருக்கும் பண்ணணும். மேபி அவங்க டீச்சர்ஸ் வந்து அது அவங்க ஒரு ஜாபா பார்க்காம அவங்க எவ்வளவு பேர் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அவங்க இருக்காங்க. அந்த 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 எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் எடுக்கிறது இல்லை. ஆமா, அவங்க வந்து இப்போ நம்மள வந்து நம்ம மற்ற கண்ட்ரிஸ் மாதிரிலாம் கிடையாது. டீச்சர்ஸ்க்கு வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு பேஷனோட பண்ணுறாங்களா அப்படின்லாம் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. டீச்சிங் அது ஒரு ப்ரொஃபஷன், அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக வராங்க. பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ இல்லையோ அது வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க பண்ணி ஆகணும். எடுத்துதான் ஆகணும். கரெக்ட். அவங்க வந்து இப்போது எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து ஒரு சின்ன பையன் ஒரு டீனேஜ் என்ட்ரு ஒரு பையனா அவன் வந்து நிறைய சேட்டை செய்ய தான் செய்வான். அவன் வந்து ஆப்போசிட் ஜெண்டரை வந்து அவங்க பார்க்க தான் செய்வாங்க. கரெக்ட் பண்ணணும்னு தான் நினைப்பான். ஆமா, இல்லை கரெக்ட் பண்ணணும் தான் நினைப்பா. ஆமா, பொன் லைக் சைட் அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். அதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸுக்கே தெரியறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்ன தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, போட்டு சாத்து முடிஞ்சு தூக்கி போட்டு சாத்து அந்த மாதிரிதான் வந்து நம்ம படிக்கும் போது அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் நான் எப்பயுமே பாக்குறோம், மீம்ஸ்லாம் எப்பயுமே பாக்குறோம். கேர்ள்ஸ்ட பேசினா ஃபைனு. ஆமா, மேபி மோட் மாதிரி நினைக்கிறேன் வச்சா. ஆமாண்டா, ஹேர் ஸ்டைல நம்ம பாயிண்ட் நோட் பண்ணலாம். நான் வரேன் இல்ல சரி ஓகே நீ வா. அதுக்கு நான் மேபி டிஃபெண்டிங் பண்ண என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கும். மெயினா என்னன்னா இப்போ 11th 12th படிக்கிற பையன் அப்படின்னா அந்த பையன் அப்படிதான் இருப்பான். அந்த டீச்சரும் அப்படிதான் இருப்பான். அப்படி இருக்கிறது தான் சரி, அப்படி இருக்கிறது தான் வெரி நார்மல். அந்த டைம்ல போயிட்டு அவனை வந்து கிளாஸ் முன்னாடி போட்டு அசிங்கப்படுத்துறது, இல்லைன்னா வந்து அவனை ரொம்ப வேர்பல ரொம்ப அபியூஸ் பண்றது, அதுவும் வந்து பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் அந்த பையனுக்கு வந்து அறிவு வரும் அப்படின்னு சொல்லி அவனை முடிச்சு விடுறது. இப்பெல்லாம் நினைச்சா ஜாலியா இருக்குல்ல, போய் பொண்ணு பக்கத்துல உட்காரு போ, ஓகே மேம் அதான் இருக்கு. அது ஒரு பனிஷ்மெண்டா இருந்திருக்கு பாரு, போய் பொண்ணு பக்கத்துல உட்கார்றது. இல்ல அப்போ எனக்குலாம் பனிஷ்மெண்டா தான் இருந்துச்சு. நான் 11th 12th சொல்லல, அதுதான் 6th 7th அதுதான் சொல்றேன். அந்த டைம்ல அது போய் பொண்ணு பக்கத்துல உட்கார வைக்கிறத ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம யோசிச்சிருக்கோம். அது எவ்வளவு வன்மமா எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. அதை ஒருத்தன் பனிஷ்மெண்ட் நினைச்சு நம்மளை செய்ய வச்சிருக்கான் பாரு. அந்த அந்த ஏஜ்ல நமக்கு விதைஞ்சிருச்சுல்ல, பொண்ணுங்கன்னா கம்மி, பொண்ணுங்க பக்கத்துல போய் உட்கார்றதுங்கிறது ஒரு அவமானமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப நேச்சுரலா, இல்லைன்னா உன்னை பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எந்த தப்புமே செய்யாத அந்த பொண்ணு என்னை வச்சிருக்கோம், நான் செவனேன்னு போயிட்டு இருக்கேன். பாவம் அந்த பொண்ணு, டேய் அவன் தப்பு பண்ணதுக்கு அப்ப அந்த பொண்ணு நினைச்சிருக்குல்ல இது தப்பு, பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் ஆயிருக்கும். நம்ம பக்கத்துல உட்கார்றது வந்து ஏதோ பாவம் போல அப்படின்ற மாதிரி. பிளஸ் அதுலயே வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸும் கொண்டு வந்துடுறாங்க. பிளஸ் ரொம்ப வன்மம் வச்சுக்கிட்டு இவனை வச்சு செய்யணும், டார்கெட்லாம் வந்து உன் வயசு என்ன, அந்த குழந்தையோட வயசு என்ன, அவங்க அது ஒரு குழந்தையே பாக்குறது இல்ல. நீ குழந்தைன்னா ஒரு 6வது 7வது 15 வயசு பையன் கூட குழந்தை தான். 40 வயசு டீச்சருக்கு வந்து 15 வயசு வந்து குழந்தை தான் அது. அவங்க வந்து பெரிய ஆள் மாதிரி பேசினாலும் வந்து குழந்தை தான் அது. ஆமா ஆமா, உலகம் அவ்வளவா தெரியாத, தெரிஞ்சுக்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை, ஒரு கிட். நல்லது கெட்டது சொல்லித்தர வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிளா ப்ராப்பரா கைட் பண்ணணும், தவிர அசிங்கப்படுத்துறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது.
உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த அந்த கிளாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு போய் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு வந்து ஓவராக கத்துறதோ அடிக்கிறதோ வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க டீனேஜ் என்டர் ஆகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே. ஸோ டீனேஜ் என்டர் ஆகும்போது இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ்லாம் நடக்கும். நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது உங்களுக்கு கேட்க தோணாது. ஏன்னா வந்து ஒரு 12 வயசு கீழே இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தான் வந்து ஹீரோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டீனேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது நீங்கள் சொல்கிறது நான் ஏன் கேட்கணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். நானே கற்று தெரிஞ்சுக்கிறேன். வட சென்னை ஆஃப் த பேசுன சொல்லினே அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் தராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே டீச்சர்ஸுக்கே கவுன்சிலிங் வேணும். ஆமாண்டா, ஆமாம், கண்டிப்பாக வேணும். டீச்சர்ஸுக்கு வந்து அவங்க யாரை ஹேண்டில் பண்றாங்க இம்ப்ரூவ் ஆயிருந்தா பெட்டரு. ஆமா நம்ம டைம்ல வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஃபார்மேட் இருந்திருக்கணும். ஓகே. ஆமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிச்சு சாத்தி அசிங்கப்படுத்தி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இத்தனைக்கும் வந்து நம்மலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் யோசித்தா அதுவும் திடீர்னு பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து திடீர்னு தலையில கட்டு போட்டு வருவான். என்னன்னு கேட்டா இல்லை சார் அடிச்சுட்டா இருப்போம். ஏன்னா சார் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம இருந்த டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாவே போய் அவனை அடிச்சு திருத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஒரு பெரிய குடும்படா நம்ம. சரி வந்து அதாவது எங்க அப்பா லக்கிலி அந்த மாதிரி இல்லை. எங்க அப்பா வந்து நிறைய நிறைய சில பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு என்னை அடிச்சதுக்காக. பட் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பாவே நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்க, எப்படி வேணால் அடிங்க, ஆனால் வந்து இவன் படிக்கணும், நல்லா இதாக வரணும் அப்படின்ற மாதிரி. அது ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட அந்த டான் படத்தில் கூட அதானே சொல்கிறாங்க. அதான் நீ சொன்ன உடனே எனக்கு அதான் மைண்டில் வந்துச்சு. எல்லா கஷ்டத்தையும் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே அவனை சாத்துன்னு சாத்துவார். ஐயோ, அந்த ட்ராமேட்டிக் டேட்ஸ் வந்து இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பட் ஆல்மோஸ்ட் டீச்சர்ஸும் அதே தான் பண்ணியிருக்காங்க. நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃப்ரீடம். எனக்கு வந்து ஒரு டீச்சர், ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளு தான். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது. அவங்க எப்படின்னா அவங்க அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, இல்லை கோவமாக கொஞ்சம் பார்க்குறாங்க அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணிடுவ, நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நீ யார்கிட்டவே கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே. ஸ்கூல்ல ரவுடிசம் பண்றாங்க. அவங்க வந்து அவ்வளோ அந்த மேம் வந்து அவ்வளோ திமிரா பேசுன்ற அவசியமே கிடையாது. அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான். சரி, ஏதோ தப்பே பண்ணியிருந்தாலும் நீ பனிஷ் பண்ணுன்னா லைக் அவன் அதை அந்த தப்பை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி அவன் எப்படி பெட்டர் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அவன் ஒன்றும் வந்து ஜெயிலில் இல்லை போட்டு அடிக்கிறதுக்கோ இல்லை போட்டு திட்டுறதுக்கோ. அந்த டீச்சர் வந்து நீ வந்து நீ கம்ப்ளைண்ட் பண்ண கூட என்ன எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லும் போது ஓகே, அந்த பசங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்கு. அது வந்து இம்பாக்ட் இல்லாமலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. சில பேர் வந்து ஆமாம் ஸ்கூல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் சில சென்சிட்டிவான பீப்புள்ஸ்லாம் வந்து அது விடவே முடியாது. பெட்டர் ஆயிருக்கும், என்னதான் பெட்டர் ஆனாலும் வந்து புரியுது, அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஆமாம், தெரியல. பெட்டர் ஆன நீங்கள் டான் படமே இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பெட்டரான மாதிரிலாம் தெரியலையே. அது ஈவன் சமுத்திரக்கனியும் ஸ்கூல் படங்கள்லாம் இப்போ அப்படி தானே எடுத்துகிட்டு, இப்போ ஈவன்ஸ் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்காரு. ஆமாம், மெயினாக வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணணும், யோசித்து பேசணும். உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு என்னதான் டென்ஷன் இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். தெரியல அப்படின்னா எங்கேயாவது போய் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கவும் முடியல அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை போய் பார்க்குறது எல்லாருக்கும் நல்லது. ஆமாண்டா, நிறைய டீச்சர்ஸே வந்து லைக் எப்படி வேறு வேலை எதுவும் கிடைக்கல, வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், ஓகே ஒரு ஸ்கூலில் போய் டீச்சராக சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் எவ்வளோ ஒரு ஒரு ஸ்பேஸில் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீ நம்மளோட டீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்காங்க, அவங்க நிஜமாலுமே ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வேர்த்தாக இருக்காங்களான்னு நீ நினைக்கிறியா? அவங்க அப்படியே ஆஹோ நாலேஜ்லாம் வேண்டாம் அவங்களுக்கு. இப்போ சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா, நான் மதுரையில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு எழுத சொல்லிக் கொடுத்ததுலேருந்தே வந்து கர்சிவ் ரைட்டிங் தான், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே எனக்கு நேச்சுரலாகவே கர்சிவ் தான் வரும்.
நான் அதில் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் பண்ணி நான் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான். அப்புறம் அப்பாவுக்கு வந்து போடி நாயக்கனூர்னு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அங்கே ஒரு பிரபல பள்ளியில் சேர்றேன் நான். அங்கே இருக்கிற ஒரு மேமுக்கு வந்துட்டு என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த கர்சிவ் ரைட்டிங்கே புரியலை, நான் என்ன எழுதியிருக்கேன்றதே புரியலை அவங்களுக்கு. அதனால் அவங்க என்னை கூப்பிட்டு வந்து எழுதுறது வந்து இந்த ஸ்கூலில் இப்படிலாம் எழுதக்கூடாது, எல்லாமே தனித்தனியாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்லாம் ஏபிபிஎல்இ அது இஷ்டத்துக்கு எழுதணும்னு எழுதி இப்போ வரைக்கும் என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப லைக் கர்சிவ் ரைட்டிங்கும் தனித்தனியாகவும் பிரெயின் வந்து திடீர்னு ஆரம்பிக்கும் போது கர்சிவில் ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே தனித்தனியாக எழுத ஆரம்பிச்சிடும், அப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி கர்சிவில். அது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேமுக்கு தெரியாதுன்றனால நல்ல ஒரு அழகாக இருந்திருக்க வேண்டிய ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக இல்லை, லைக் காலேஜ் பிஜி படிக்கும்போது என்னென்னா, பிஜி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பிரபல கல்லூரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களோட டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸு. அந்த போர்ட்ஃபோலியோ ப்ராசஸ் எப்படின்னா, நீ வந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி ஒரு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணி அந்த மூட் போர்ட்லேருந்து ஒரு ரேஞ்சை, ஒரு கலெக்ஷனை வந்து ஒரு கார்மெண்ட், ஒரு ஆறு ட்ரெஸ்ஸை வந்து நீ வந்து பில்ட் பண்ணணும். இவங்களுக்கு என்னென்னா ஃபேஷன் ஷோ முன்னாடியே வைக்கணும். ஃபேஷன் ஷோ முன்னாடி வைக்கணும்னா கார்மெண்ட்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீ ஃபஸ்ட்டு கார்மெண்ட்டை பண்ணிவிடு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஏதோ ஒரு ஸ்டோரி மூட் போர்ட் நீயே ரெடி பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் வந்துட்டு நிற்கிறேன், மேம் ஃபைனல் இயர், இது எனக்கு போர்ட்ஃபோலியோ, இதை காமிச்சு தான் நான் கம்பெனிஸில் வந்து வேலை வாங்கணும், இதுதான் என்னோட என்ட்ரி டிக்கெட்டு, அதை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா, அப்படின்னா நீ என் கிளாஸ் அட்டன் பண்ணாத, நான் உன்னை ஃபெயில் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. லக்கிலி நான் என்னோட டியூட்டராக அவங்க இல்லை, என்னோட ப்ராஜெக்ட் கைடாக அவங்க இல்லை, மற்ற பசங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு லிட்டரலாக அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க. அவனுங்க காலேஜ் முடிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு போய் அந்த எக்ஸாம் திருப்பி எழுதிட்டு வந்தானுங்க. நாளைக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் கைடு இருந்தனால நான் வந்துட்டு பாஸ் பண்ணேன். ஆனால் நான் கடைசி வேலை நான் பண்ணவே முடியாது. நான் வேணா இந்த ஃபேஷன் ஷோக்கு நான் ஏதோ ஒரு கார்மெண்ட் நான் அவங்களுக்கு பண்ணி தரேன், பட் என் போர்ட்ஃபோலியோவை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் நான் அவங்க கிளாஸை அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க கிளாஸை அட்டன் பண்ணால் அவங்க வந்தோடனே நான் வெளியே, அவங்க வரும்போதே நான் வெளியே போயிடுவேன். அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு காஸ்ட் பேசிஸில் வச்சு பேசுறது அளவுக்குலாம் போயிடுச்சு. தெரில, அது நான் அந்த டைமில் நான் ஆக்சுவலி அதை பெரிய இஷ்யூ ஆக்கி இருந்திருக்கணும். நான் என்ன காலேஜ் 2 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன் நான். இப்போ யோசிச்சா என்ன இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஒரு டீச்சராக இருந்துட்டு எப்படி பண்ண வேண்டியவங்க இப்படி பண்ணி. ஆனால் வந்து அவங்க வந்து யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணவங்க, ஒரு டாக்டரேட்டு, அவங்க ஸ்கில்லும் நாலேஜுமே அவ்வளோ அவங்களுக்கே தெரில. ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி தான் பண்ணணுன்றதே நம்ம போய் சொல்லும் போது இல்லை அப்படிலாம் இல்லைன்ட்டு இருக்காங்க. இதுவே தெரியாமல் இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க கிளாஸில் ஒருத்தன் படித்து அவன் ஃபேஷன் டிசைனர் ஆகி புரியலை. ஆக்சுவலாக எங்கள் கிளாஸில் ஆமாம் இப்போ யோசிச்சு பார்த்தா 40 பேரில் 3 பேர் தான் டிசைனராக இருக்கும். அது ஏன்னா அதுதான். ஆமாம்மா, இப்போ என் கிளாஸில் வந்து நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஓகே, என் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருந்தாங்க. எங்களோட கோர் சப்ஜெக்டே வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்கே இருக்கு. எங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் பார்த்து தான் கிளாஸ் எடுப்பாங்க, அந்த நோட்ஸ் வச்சு தான் சம் எழுதுவாங்க, அந்த நோட்ஸ் வச்சு தான் சொல்லியே கொடுப்பாங்க. அந்த நோட்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போயிடும். ஓகே, அது வந்து நம்மளா தான் பண்ணணும். ஆமாடா இதெல்லாம் ஹோம்ஒர்க். நான் நிறைய மீம்லாம் வரும்ல, கிளாஸ் ஒர்க் 1 + 1 = 2, ஹோம்ஒர்க் A + B ஹோல் ஸ்கொயர் ஆஃப் அந்த போட்டு ஃபைண்ட் எக்ஸ். இது என்னன்னா, அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட டீச்சர் வந்து சரியா இல்லாததுனால அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்டே ஆகுறது இல்லை. ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தராங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அவங்க என்னன்னா வந்து அந்த நோட்ஸ் இருக்கு, அந்த நோட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால கிளாஸ் எடுக்க முடியாது. அவங்க வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க போவாங்க. அது வந்து ஓகே, அது வந்து அந்த சிலபஸ் இருக்கிற வரைக்கும் அந்த நோட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அதுக்காக அதை அப்படியே காப்பி பண்ணா எப்படி? அதை அப்படியே காப்பி பண்ணாம அதோட கான்செப்ட்ஸை சொல்லிட்டு அதுபடி இருக்கணும். ஆனா இந்த மேம் இருக்காங்களே, என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அவங்க டீச்சிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஸோ வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க நீ அவங்க. இந்த மேம் பத்தி சொன்னோடனே எனக்கு அவங்க என்னன்னா வந்து அவங்க யூடியூபர் ஆயிட்டாங்க. யூடியூப்ல என்ன கெமிஸ்ட்ரி தான் சொல்லி ஓகே வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நல்லா இருப்பாங்களா மேம்? இல்ல ஓகே ஓகே நம்ம இப்ப அந்த டாபிக் நம்ம பேசலாம். ஓகே ஓகே இல்லடா நல்லா இருப்பாங்கன்னா லைக் யூடியூப்ல ஹிட் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி கேட்குறேன். சேனல் கண்டென்ட் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்குமா அப்படி? இல்ல நான் அவங்க சேனல் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். என் லைஃப் காலி ஆகினவங்கள நான் சப்போர்ட் பண்ணல. நீ இந்த மேம் சொன்னோடனே எனக்கு டிப்ளமாவில் வந்துட்டு ஒரு மேக்ஸ் சார் இருந்தார். டிப்ளமா மேக்ஸ் எப்படி இருக்குன்னா மோரார்லஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு டஃப்பான மேக்ஸ், அது மாதிரி தான் டிப்ளமாலையுமே M1 M2 அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வந்து நாங்கள் மாயாவின்னு பேர் வச்சுருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த இன்டெக்ரல் கேல்குலஸா ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் வரும்ல, எனக்கு மறந்துருச்சு. இன்டெக்ரலே காம்ப்ளிகேட்டட் தான். அந்த டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல்லாம் அது ஆரம்பிப்பார் செம்ம போர்டில் இப்படி இப்படி எழுதுவார், என்னென்னவோ பண்ணுவார், இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் அப்படின்னு. டே என்னடா சொல்லித்தரையா ஒன்றும் ஏரியா ஒன்றும் புரியலையா அப்படின்ற போது, அதனால் அன்னையிலேருந்து அவருக்கு வந்து பேர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, கடைசியில் திடீர்னு இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் அப்படின்றாரு. அது வந்து மாயாவி அவர் பேர். இந்த மாதிரி ரொம்ப நாலேஜ் இல்லாமல் ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்தது தான், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அண்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னு கேட்டால் அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறது. எங்கள் காலேஜ்லலாம் சில பல பிஹெச்டி எல்லாம் எப்படின்னா, பிஹெச்டியோட ஃபார்மெட்டு நீ பிஹெச்டி பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வடை வாங்கிட்டு வரணும், அவங்களுக்கு தோசை பார்சலாக எடுக்கணும், திடீர் ஏதாவது கேட்டாங்கன்னா செய்யணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் இருந்துச்சு. நல்லவங்களும் டெஃபினட்டாக நல்ல டீச்சர்ஸ் டெஃபினட்டாக இருப்பாங்க. நம்மளுக்கு எனக்கு அந்த மாதிரி பெருசாக அமைய மேபி. ஆனால் இப்போ கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ யூடியூப் வந்துருச்சு, இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லி தரதுக்கு டிஃப்ரெண்டாக சொல்லி தரலாம் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் சோர்ஸ் அது இருக்கு. நம்ம படிக்கும்போது நம்ம டீச்சர்ஸுக்கு அந்த சோர்ஸ்லாம் இல்லை, அந்த வேஸும் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற மேபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களாம் யூடியூப்ல போய் பார்த்து கற்றுக்கிட்டு டீச்சர்ஸை கொஸ்டின் பண்ண முடியும். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இருக்கிற பசங்க நம்மளாவது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாலாம் இல்லை, இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்கானுங்க, பட் ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு தத்தியாலாம் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா மேம் இதுவே தெரில நீங்களா நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க தான். சரி ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்கூல் டீச்சரையோ காலேஜ் டீச்சரோ இப்போ திருப்பி உன் லைஃப்பில் நீ வந்து மீட் பண்ணுற ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு இடத்துல வந்து நீ மீட் பண்ணுற, நீ எப்படி அவங்கள மன்னிச்சு விட்டு ஓகேடா நம்ம அப்படியே போயிடும் அப்படின்னு போவியா, இல்லை ஒரு சான்ஸ் கிடைச்சா? நோ நோ நோ, மன்னிச்சு விடுறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எனக்கு வந்து நிறைய வன்மங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கொட்டு தீர்த்து கண்டிப்பாக ஏதாவது வந்து கேள்வி கேட்கணும். எனக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 10/11. ஆனா வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை. பாத்தியா எவ்வளோ இம்பாக்டா இங்கே வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி. அது வந்து அவங்க ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஸ்கூலில் வந்து சில பேர்லாம் இருக்காங்க, என்னோட ஃபிசிக்ஸ் சாரு, பயாலஜி சாரு. இந்த பயாலஜி சார்லாம் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். ஓகே, அவர் வந்து ஃபன் பண்றன்ற பேர்ல ஸ்டூடெண்ட்ஸை புள்ளி பண்ணி அந்த மாதிரி கிளாஸ் சிரிக்க வச்சு நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் என்னோட கெமிஸ்ட்ரி மேம் ஒருத்தவங்க, அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி மேம், நான் சொன்னல அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ன்ற மாதிரி சீனை போட்டுட்டு சுத்துவாங்கன்னு, அவங்களெல்லாம் பார்த்தா வந்து கண்டிப்பா கேட்பேன். அவங்க வந்து சிக்க மாட்டாங்க. கேட்டலாம் நீங்க எங்க இருக்கீங்க கண்ணில் பட்டீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நானே வீட்டுக்கு வந்து தேடி போறேன். அந்த மேம் கூட ஞாபகம் இருக்குமா? இருக்காது. நான் தான் சொல்றேன், நான் தான் ஒரு மிடில் பெஞ்சில் ஆச்சு. ஆமா, கூட பசங்களுக்கு கூட பச்சவங்களுக்கே ஞாபகம். ஆனா வந்து இப்போ போய் திட்டினா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல, அதான் வந்து திட்டுறான் அப்படின்னு வந்து இம்பாக்ட் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த மாதா பிதா குரு தெய்வம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு யாரும் குரு கிடைக்கல. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமா கிடைக்கல. மேபி வந்து நீ எதுவும் பண்ணாம இருந்திருப்ப, அதனால வந்து டீச்சர்ஸ் உன்னை தேடி வரல, இல்லை நீயா போய் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் வந்து அப்ரோச் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸே எனக்கு அந்த ஸ்கூல்ல கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி போய் நான் போய் எனக்கு இது பண்ண பிடிக்கும், இது பண்ண வருது அப்படின்னு நான் போய் எப்படி காட்ட முடியும்? ஆனா ஒரே ஒரு சார் மட்டும் ஒருத்தர் இருக்காரு, என்னோட மேக்ஸ் சாரு சிவகுமார் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. அவர் என்னன்னா, நான் ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு மேக்ஸ் பிடிக்குன்றது அவருக்கும் தெரியும். ஓகே. ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார், நீ நல்லா பண்ற அவ்வளோதான் சொல்லுவார். ஆனால் அதுவே எனக்கு வந்து நல்லா என்கரேஜ், ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நல்லா வரும்னு சொல்ல, மேக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நான் மேக்ஸ் சமயம் பண்ணுவேன்ற அர்த்தம் கிடையாது, ஏன்னா மேக்ஸ் பிடிக்கும். ஓகே. ஆனா அவர் வந்து கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணாரு. அவர் வந்து அவரும் செம்மையா அடிப்பார் தான். ஆனா எனக்கு அவர் மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. கிளாஸ்ல யாருக்குமே பிடிக்காது அவர், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஓகே. ஆனா எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு கொஞ்சம். ஓகே, இந்த பையன்ட்ட ஏதோ மேக்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு ஃபைன் பண்ணது மட்டும் இல்ல, அவர் என்னன்னா வந்து அவருக்கு டீச் பண்ண பிடிக்கும். he is very good at what he does. அது அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் நம்ம சொல்றோம். அட்லீஸ்ட் அந்த இம்பாக்ட் வந்து நம்ம மனசுக்குள்ள வர வைக்கணும். அவரு சொல்லி கொடுத்ததோ இல்ல சொல்லி கொடுத்த ஸ்டைலோ அதெல்லாம் வந்து அது பார்த்தாலே தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியும். அந்த புக்ல இல்ல சம்ம நம்ம போய் கேட்டாலும் அவர் சால்வ் பண்ணுவாரு. ஆனா மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த புக்ல இல்லாத அதெல்லாம் உனக்கு எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டீச்சிங் இஸ் எ நோபல் பொசிஷன். அது வந்து ஒரு நோபல் ஜாபு. நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ஒரு சேலரி, அது ஒரு ஜாப், வேறு வேலை கிடைக்கல அப்படின்னு வர்றது அப்படின்னு வந்தால் கூட அந்த வேலைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ அவங்கள ஷேப் பண்ணுறது வந்து டீச்சர்ஸ் தான். ஏன்னா வந்து பேரண்ட்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த டீச்சர்ஸ் எப்படி அவங்கள ஷேப் பண்ணுறாங்களோ அதுதான் அவனோட லைஃபே. they never know the impact they will create into students. இப்போ நான் சொன்ன அந்த பிடி சாராக இருக்கட்டும் இல்லை டிப்ளமா ஹெச்ஓடி மேமாக இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ டெஃபினட்டாக என்னை யாரும் மேம் டிப்ளமா மேமுக்குலாம் ஞாபகம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் ஆனால் இது அவங்களுக்கு டெஃபினட்டாக ஞாபகம் இருக்காது. நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்கிறனால இவன் அதை வந்துட்டு அவ்வளோ பி கிரியேட்டர்ஸ் டோன்ட் பி யூசர்ஸ்னு சொன்னதை வந்துட்டு நான் எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்கேன்றது சொல்லிட்டு அந்த பிடி சாரும் அதே மாதிரி தான், பேஷனுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்கடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு ஞாபகமாக இம்பாக்டாக இருக்குது. நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு டெய்லி கொஞ்சம் டைம் ஒதுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் எல்லா மொமெண்ட்லேயுமே இருந்தால் அஸ் அ ஹோல் சொசைட்டியாக வந்துட்டு அது ஒரு பெரிய பிக் பேங் மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து அது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அது அவன் என்டையர் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் டீச்சர்ஸுக்கு இருக்கிற ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இதுதான் சும்மா சம்பளத்துக்கு அது ரொம்ப பெரிய ரிக்வெஸ்ட் தான். அது வந்து என்ன ஒன்றுனா மற்ற ஜாப்ல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட முடியும். டீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இட் இம்பேக்ட்ஸ் சில்ட்ரன்ஸ். ஸோ பி இம்பேக்ட்ஃபுல் அண்ட் பி ரெஸ்பான்சிபிள். முடிச்சுக்கலாம். நம்ம கல்வி ஊத்தலை, பட் ஓகே நினைச்சதை நிறையலாம் இருக்கு. சின்ன சின்ன லைக் நீ அந்த பயாலஜி டீச்சர் மேக்ஸ் டீச்சர்லாம் சொல்லும் போது எனக்கு ரெண்டே விஷயம் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். என்னென்னா பயாலஜி டீச்சர் வந்து ஒரு தடவை நான் கிளாஸ் ஸ்கூலில் சைக்கிளை நிப்பாட்டிட்டு பேகும் லஞ்ச் பேகும் கொண்டு போயிட்டுருக்கேன். லஞ்ச் பேக் வந்து ரைட் ஹேண்டில் வச்சுருக்கேன். நான் வந்து ஐயோ பயாலஜி சார் வரான்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் போட்டேன். லெஃப்ட் ஹேண்டில் குட் மார்னிங் சொன்னது ஒரு குத்தம்மா. அவர் கூப்பிட்டு ஏன்டா லெஃப்ட் ஹேண்டில் தான் குட் மார்னிங் சொல்லி அப்படின்ட்டு அன்றைக்கி டே ஆரம்பிக்கும் போதே அந்த யார் பயாலஜி சார் ஃபிசிக்ஸ் சார் இவரும் மோராலஸ் அதே இதுதான், குனியை வச்சு குத்துறது தான். அவருமே போட்டு அவர் வந்து குனியை வச்சு அரைவார். ஃபிசிக்ஸ் வந்து குனியை வச்சு குத்துறது, இவர் வந்து குனியை வச்சு டமார்னு சப்பாத்தி போகிற மாதிரி இப்படி அடிப்பார். இது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேக்ஸாக இருக்குது என்னென்னா, ஸ்கூலில் வந்து பயங்கரமாக இங்கிலீஷில் தான் டீச் பண்ணணும், இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி ஒரு ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டுட்டாங்க திடீர்னு. அப்போ மேக்ஸ் சார் வந்து அவர் டென்ஷன் ஆகிட்டார். நான் இப்படி மேக்ஸ் எப்படி இங்கிலீஷில் நடத்துறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் காட்டுறாராம். என்னென்னா ஏதோ ஒரு ஃபார்முலாவோட டெஃபினேஷனில் வந்து சிங்கிள்னு எங்கேயோ ஒரு வருது. அதுக்கு வந்து அந்த புக்லேயே சிங்கிள் தான் போட்டிருக்கு. அவர் வந்துட்டு சிங்கிள் அவரை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது சிங்கிள் இருக்கிற இடத்துல யூனிக்னு எழுதிக்கோங்க. அவர் வந்து யூனிக்ன்ற வேர்டு வந்து தெரியுமாமா. அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வந்து ஸ்கூல் இங்கிலீஷில் நடத்துங்கன்னு சொல்லனால அப்படியே அதையே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஓகே சிங்கிள் யூனிக் போல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அப்புறம் தான் தெரியுது யூனிக்னா தனித்துவமான, சிங்கிள்னா ஒன்னே ஒன்று
நீ ஃபார்முலாவே மாத்திருக்கடா அப்படின்ற சாரி வாத்தியார நீங்க டெஃபினேஷன் தப்பா சொல்றீங்க. டெஃபினேஷனே மாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க என்னமோ காமெடி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து நீ சொல்றத பார்த்தா இந்த பிரேமம் படத்துல ஜாவா வெரி ரோபஸ்ட் பழமா அது மாதிரி தான் வச்சுக்கேன். அந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடாதீங்க தயவு செஞ்சு. மேபி இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் கொஞ்சம் பார்க்க. மேபி அடிக்கிறதுலாம் கம்மியா இருக்கும், ஆனால் நாலேஜபிளா இல்லை கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசுறாங்களா அதெல்லாம் வந்து இன்னும் சரியா தெரியல. நீங்க ஸ்கூல்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா இப்போ ஸ்கூல்ல இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேசுறதுக்கே உடனே என்ன சொல்லுவாங்க, அடிச்சனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இன்னும் நல்லா. அதை எதை கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே கத்தி கொண்டு போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ டீச்சர்ஸை திருப்பி அடிச்சுட்றாங்கன்ட்டு. அது வந்து ஒரு 5% கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் அட்லீஸ்ட் தமிழ்நாடுல பார்த்தா அது ஒரு பெரிய லெவல்லலாம் இருக்காது. அவனுக்கு அந்த 5% வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அடிங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. பட் அடிக்கிறது அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவாங்களா? ஆமா, அந்த அடிக்கிறது நமக்கு எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா ஆகும். அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் அது வந்து மனசுக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் நினைச்சு ட்ராமாட்டிக்கா எந்திரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, ஸ்கூலுக்கு அந்த ஆள் மூஞ்சி பாக்குறதே ஒரு அந்த மண்டே வரும்போதெல்லாம் ஐயோ இன்னைக்கு அசைன்மெண்ட் முடியலையே, நீ ஹோம்ஒர்க் முடியலையன்ற, ஓ நீ ஆஃபீஸ் தான் போகணும், நிம்மதியா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. ஆமாண்டா, இப்போ கூட எனக்கு தூங்கும் போது சில டைம் கனவுல வந்து நம்ம ரெக்கார்ட் முடிக்கலன்னா கனவு வருது எனக்கு. அதெல்லாம் சரி, ஓகே. பட் யா, the idea of the video is be good teachers, be very impactful teachers, be very responsible. ஆமா, வீடியோ சும்மா ஏனோ தானோன்னு வந்து பண்ணாம கத்துக்கிட்டு வந்தா எல்லாருக்கும் நல்லது. ஒழுங்கா கத்து தர முடியும் அப்பதான். ஆமா ஆமா. அண்ட் ஃபேவரட்டிசம், ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு ஒரு மாதிரி, லாஸ்ட் பெஞ்சுக்கு ஒரு மாதிரி, மிடில் பெஞ்சுக்கு ஒரு மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் இண்டிவிஜுவலாக ஒரு கேர் எடுத்து உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நல்லா ஒரு பெட்டர் அவனோட லைஃப்பை இன்னையிலேருந்து நாளைக்கு கொஞ்சம் பெட்டர் பண்ணி விடுங்க. அது மட்டும்தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி ரியல் லைஃப் டாபிக்ஸ், ரிலேட்டபிள் டாபிக்ஸு, இல்லை அடுத்து வர சந்ததிகளுக்கு யூஸ்ஃபுல்லான என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டென்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிவிங் கண்டென்ட்டில். ஸோ யா, see you. பாய் தான் சொல்லுவது. நீ வேற இன்னொரு சொல்லுவது இல்லை, வேற சொல்ல வந்தது என்னன்னா வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், லைக், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அதான் சொல்ல வந்தேன். ஓகே ஆமாம், ஓகே. பாய் கைஸ், பாய். இன்னொரு வீடியோ பாய்.